வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மொபைல் ஃபோன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதோடைய அப்ளிகேஷன் நம்ம தெரிஞ்சால் தான் சர்வீஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம பார்க்குறது கம்பேரிசன் வந்து லேட்டஸ்ட் மாடல் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து பேட்ரி இருக்குது. பேட்டரியில் நார்மலாக வந்து 3.7 வோல்ட் வரும். ஸோ இந்த 3.7 வோல்ட் வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணியிருந்தால் இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் உள்ள இந்த சார்ஜிங் ஐசி வந்து மூணு வேலைகளை செய்யுது. ஒன்று வந்து சார்ஜிங்குடைய அந்த பேட்டரி சார்ஜருடைய கனெக்டர் வந்து 5 வோல்ட் இன்புட் கொடுக்குது. ரெண்டாவது வந்து 3.7 வோல்ட் வந்து நமக்கு பேட்டரியோடைய இது லைன் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு. 3.7 வோல்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா பேட்டரியோட அவுட்புட்டு தான் பவர் ஐசிக்கு போக போகுது. நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் ஆகுது. நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணிங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த சார்ஜிங் ஐசி செகண்ட் ஸ்டேஜில் வருது. இப்போ நம்ம ஏதாவது ஷார்ட் அப்படின்னு சொன்னால் சார்ஜிங் ஐசி பக்கத்தில் ஒரு பெரிய காயில் இருக்கும். இந்த காயில்னால் இதை வந்து நம்ம எம்ஐ ஃபோனாக இருந்தால் என்ன சொல்லுவோம்னா விபிஹெச் பவர்னு சொல்லுவாங்க. சிக்னலில் விபிஹெச் பவர்னு சொல்லுவாங்க. சாம்சங் அது போல் இருந்ததுன்னா விசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் அந்த காயிலில் செக் பண்ணோன்னா ஷார்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். அது வந்து நம்ம எப்படி பார்க்கணும், டயட் மோடில் பார்க்கணும். டயட் மோட்லனா ரெட் கலரை வந்து கிரவுண்டில் வச்சுட்டு ப்ரோபை வந்து கிரவுண்டில் வச்சுட்டு பிளாக் வச்சு பார்க்கணும். ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்க்கணும். வேல்யூ வந்து ஆவரேஜாக வந்து நமக்கு எவ்வளோ காமிக்கணும், 300 டு அடுத்து 300 வோல்ட்ஸ்க்கு மேலே காமிக்கணும், அவ்வளோ காமிக்கணும். இன்னொரு சைடு வந்து 1 வரணும். அப்படின்னா பிலோ ஒரு 1200 காமிச்சாலே ஆவரேஜாக ஓகேன்னு அர்த்தம். இதுதான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஷார்ட்டாக இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.7 வோல்ட் வந்து பவர் ஐசிக்கு உள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த சுவிட்சுக்கு வந்து 1.5 to 1.8 வோல்ட்டை வந்து டெலிவர் பண்ணோம். இந்த 1.5 to 1.8 வோல்ட்ன்றது ஸ்டாண்டர்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன். இதே வந்து சைனா ஃபோன் அது போல் இருந்ததுன்னா 3.7 to 4 வோல்ட்டு கிட்ட வரும். பேசிக் ஃபோனாக இருந்தால் 2.5 to 3.3 வோல்ட் வரும். இதான் வோல்டேஜோட ரேஞ்சஸ்ஸு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பட்டனை அழுத்தின உடனே பவர் ஐசி ஸ்டார்ட் அப் ஆகும். சிபிஐ வந்து ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்தனே பவர் ஐசியில் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வரும். 1 வோல்ட்டு, 2.8 வோல்ட்டு. ஸோ இது போல் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வரும். அதனால தான் பவர் ஐசியை நம்ம என்ன சொல்லுவோம்னா பக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. பக் கண்ட்ரோலர்னா 1 இன்புட் மல்டிபிள் அவுட்புட்டு. சரிங்களா? சரி, இந்த பட்டனை அழுத்தினோடனே பவர் ஐசி எல்லா வோல்டேஜும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சிபியூலேருந்து ஒரு ஹார்ட் ரீசெட் ப்ரோக்ராம் ஒன்று ரன் ஆகும். இந்த ஹார்ட் ரீசெட் ப்ரோக்ராம் அதாவது பூட்ரோம், இந்த இது வந்து ஹார்ட் ரீசெட் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஹார்ட் ரீசெட் ப்ரோக்ராம் ரன் ஆனோடனே நமக்கு வந்து இஎம்சியில் உள்ள இந்த பூட் லோடர் ஃபைல் வந்து லோட் ஆகும். பூட் லோடர் ஃபைல்ன்றது ஒரு ப்ரோக்ராம். அது வந்து எங்கே ரேமு ரோமு அதோடைய ஃபைல்ஸ் ஆண்ட்ராய்டோடைய ஃபைலை வந்து இது இன்புட்டாக கொடுக்கறதுக்காக சர்ச் பண்ணோம். இதுதான் ஆண்ட்ராய்டோட ப்ராசஸ். 1 பேட்டரி, 2 சார்ஜிங் ஐசி, 3 வந்து பவர் ஐசி, 3வது வந்து சிபியூக்கு இன்புட் போகும். உடனே சிபியூ வந்து அவுட்புட் கொடுக்கும். அதனால தான் இது பை டைரக்ஷனலாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிபியூவில் வந்து ஒரு ஹார்ட் ரீசெட் ப்ரோக்ராம் ரன் ஆகும். இந்த ஹார்ட் ரீசெட் ப்ரோக்ராம் தான் பூட்ரோம் கோடுன்ற ஜென்ரேட் ஆகும். பூட்ரோம் கோடு ஜென்ரேட் ஆனால் பூட் லோடர் ஃபைல் வந்து லோட் ஆகும். பூட் லோடர் ஃபைல் வந்து செக்யூர்டு. ஸோ லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபைல் நம்ம டைவர்ட் பண்ணிவிட்டால் ஸோ ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இதோடைய ப்ராசஸ்ஸு. சரி, நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் அடிப்படையில் எப்படி பார்க்குறது? இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள மொபைலாக இருந்தால் சார்ஜிங் ஐசி வந்து என்னன்னா சார்ஜிங் பண்ணும், இன்புட் எடுத்துக்கும், அடாப்டரோடது. சரிங்களா? எடுத்துக்கும். ஆனால் அவுட்புட் வந்து இப்போ லேட்டஸ்ட் ஃபோன் வந்து அவுட்புட் 3.7 வோல்ட் கொடுக்குது இல்லையா, சார்ஜிங் ஐசிலேருந்து அது போல் கொடுக்காது. பேட்டரியிலேருந்து தான் 3.7 வோல்ட்டை மற்ற எல்லா ஐசிக்கு, ஈவன் பவர் ஐசிக்கு கூட போகும். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஃபோனாக இருந்ததுன்னா. ஸோ இப்போ ரீசெண்ட் ஃபோன் எல்லாமே சார்ஜிங் ஐசிலே போகும். நிறைய ஃபோன் டெட்டாக இருக்குன்னா சார்ஜிங் ஐசி வச்சே கண்டுபிடிக்கலாம். அண்ட் வந்து சார்ஜிங் இப்போ போர்டு வந்து டெட்டாக இருக்கா இல்லையான்னு கைட்டாதே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போலாம் டிசி சோர்ஸில் ஒரு யூஎஸ்பி போர்ட் வருது. அதை கொடுத்துட்டு நீங்கள் இதை யூஎஸ்பி சி டைப்பை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஹையர் கரண்ட் ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஹையர் கரண்ட் ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆனாலே இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் முடிஞ்சிடும். இந்த ஷார்ட்டை என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரின்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட்டை வந்து ப்ரைமரின்னு சொல்லுவோம். ஏன்னா 3.7 வோல்ட் தானே ஷார்ட்டு, அதனால ப்ரைமரின்னு சொல்லுவோம். இன்னொரு ஷார்ட் இருக்குது, அது செகண்டரி ஷார்ட்டுனா எதுனா, இப்போ பவர் ஐசி தான் வந்து சிபியூக்கு சப்ளை கொடுக்குது, அதுக்கப்புறம் இஎம்சிக்கும் கொடுக்குது. இப்போ இன்பிட்வீன் இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஏதாவது லைன் வந்து டயட் மோடில் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருந்ததுன்னா ஸோ அப்போ இதை வந்து செகண்டரி ஷார்ட்டுன்னுவோம். ஸோ ஜென்ரலாக இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டிசி சோர்ஸ் வழியாக தான் செக் பண்ணுவோம்.
டிசி சோர்ஸ் வழியாக செக் பண்ணும்போது கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும் வித்தவுட் ப்ரெஸிங் த பவர் பட்டன். சரி, ப்ராப்ளம் பேசிஸாக பார்ப்போம். இப்போ பவர் ஐசியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அதுக்கு கரண்ட்டே ஏற மாட்டுது. அது பார்த்தீங்கன்னா 1 mA அது போல் இருக்கும். இது ப்ராப்ளம், ரைட்டு. ரெண்டாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, ஒரு 250 mA 250க்கு மேலே ரைஸ் ஆகுது. ஸோ சிபியூ வந்து பால்ஸ் வந்து ஷார்ட் ஆகிருக்கும், எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரீபால் பண்ணி வைக்கலாம், ரைட்டு. ஸோ அது போலலாம் ஷார்ட்டு எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இந்த கம்யூனிகேஷனில் போயிட்டு இந்த பூட் லோடர்லேயே நிற்கிது. அதாவது பூட்ரம் கோடு ஜென்ரேட் பூட்ரம் கோடுன்றது ஒரு ஹார்ட்வேர் கோடு. அந்த கோடு ஜென்ரேட் ஆச்சுன்னா பூட் லோடர் ஸ்டார்ட் ஆகும். பூட் லோடர் ஸ்டார்ட் ஆனால் அதுக்கப்புறம் அதோடைய கர்னல் மற்ற ஃபைல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஆனால் வந்து இது போல் ஆகலைன்னா என்னென்னா நார்மலாக 120 mA அது போல் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுடைய செக்கிங்கை நம்ம பார்க்குறோம். இன்னொரு வீடியோவில் அதில் உள்ள காம்பனன்ட்ஸ் ஐசிலாம் பற்றி டீட்டெயில் பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம செக் பண்ணுறது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.